பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள், எல்லா மக்களும் அப்படி பாவத்துல உழண்டு கொண்டு ஏதோ மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நோவாவுடைய இருதயம் தன் காலத்துல இருந்த எல்லாரோடையும் மிங்கிலும் ஆகல. அவனுக்கு இதயத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது, ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும் ஒரு ஆசை இருக்குது, கர்த்தருக்காக வாழணும் என்ன இருக்கு, கர்த்தரோடு நடக்கணும்னு என்ன இருக்குது. அந்த எண்ணத்தை பார்த்தாரு. எல்லார காட்டிலும் அவன் வித்தியாசமா இருக்கான். அவன் இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் பாவம் பெருகி இருக்கு. நீங்க பெரிய பைபிள் ஸ்காலரா இல்லாம இருக்கலாம், வேதத்தின்படி பயங்கரமான ஆளா இல்லாம இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ரொம்ப உச்ச நிலையில் இருக்குன்னு சொல்ல முடியாம இருக்கலாம். அப்படி இல்லைன்றதுக்காக அந்த ஆபீஸ் நடக்கிற அதே ப்ராப்ளத்தோடு, அதே பாவத்தோடு, அதே தவறான சூழ்நிலையோடு மிங்கிலாயிராதீங்க. உங்க உள்ளத்துக்குள்ள உண்மையா ஒரு ஏக்கம், கர்த்தாவே இங்கேயும் நான் உமக்காக எப்படியாவது வாழ்ந்துடணும்ப்பா, உம்மோடு வாழ்ந்துடணும்ப்பான்னு ஒரு ஆசை நமக்கு இருக்குன்னா, நம்ம மேலேயும் நம்முடைய குடும்பத்தின் மேலேயும் கர்த்தர் கிருபை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த கிருபை வந்துட்டா உங்களை அப்படியே தூக்கி தகுதிப்படுத்துவார். உங்களுக்கு இல்லாத தகுதியை தேவன் தருவார். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை